வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா சொல்ல நம்புறேன் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோல பிரியாணி வேற லெவல்ல செஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நியூ இயர்க்கு ச நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்றோம்ல, அதில குடுத்தோம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் தான் செஞ்சேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாரி சூப்பரா செஞ்சு கொஞ்சம் நல்லா குடுத்துட்டேன் மக்களுக்கு. நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். எண்ணெய் ஊத்திட்டேங்க. எண்ணெய் ஊத்துனோனே எப்பயுமே காஞ்ச உடனே எண்ணெய் ஊத்தி வெங்காயத்த போட்டு டருக்கு டருக்குன்னு கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அந்த பக்கம் ஒரு 4 திருப்பு, இந்த பக்கம் ஒரு 4 திருப்பு திருப்பி லைட்டா சால்ட்ட போட்டேன்னா சீக்கிரமா வெங்காயம் ப்ரௌன் கலர்ல மாறிடும் மகளே. அதனால ப்ரௌன் கலர்ல ஆகுற வரைக்கும் அப்படியே டருக்கு டருக்குன்னு போட்டு அப்படி இப்படி ஸ்வைட்டிங் ஆனதுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு முடிஞ்சிடும். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சும்மா ஒரு 2 கிராம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வரும். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா போட்டோம். அந்த கேப்ல எங்க அம்மா மஞ்சள் போட்டாங்க. அழகா பார்த்தீங்கன்னா பொன்னிறமா ஆயிடுச்சு பார்த்துருப்பீங்க. எப்பயுமே பிரியாணி செய்யும்போது பொன்னிறமா அந்த கலர்ல மாறணும். அப்பதான் பிரியாணி வெங்காயம் அந்த அளவுக்கு மாறினா தான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். மஞ்சள் போட்டு கொஞ்சம் லைட்டா தக்காளி போட்டு நல்லா டருக்கு டருக்குன்னு எத்தனை கிலோ ஒன்னே கால் கிலோ தக்காளி போட்டேங்க. சாரி, ஆமா ஆமா, 1.25 கிலோ தக்காளி போட்டேங்க. அப்புறம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு அப்புறமேட்டு கிராம் என்னது தனியா 2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, அப்புறமேட்டு பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, ஒரு 2 லெமனு, 1/2 லிட்டர் தயிர், 600 கிராம் தயிர் எல்லாத்தையும் போட்டு கட கட கடன்னு அருமையான ஒரு பிரியாணிக்கு நம்ம செஞ்ச ஸ்பெஷலே வேற லெவலுங்க. மக்களே, இந்த வீடியோ கண்டினியூ தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 3 கிலோ கறியை தூக்கி அதில் போட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படியே மசாலா எல்லாமே ஊறுற அளவுக்கு நல்லா கொஞ்ச நேரம் அதுலயே நல்லா பாயில் பண்ணிட்டே இருந்தான். இப்போ பாருங்க கறியை கொட்டுவாங்க அம்மா. கறி கொட்டினோடனே அப்படி ஒரு 4 பெரட்டு பெரட்டினோடனே ஆடாடா அந்த வாசனை கறியும் அந்த மசாலாவும் சேரும் போது ஒரு வாசனை வரும் பாருங்க. வேற லெவலுங்க. அதெல்லாம் பிரியாணி செய்யற எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுமா? பார்த்து சொல்லுங்க மக்களே. நீங்களும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க நிறைய. எந்த அளவுக்கு டேஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அளவு தண்ணி ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்புறமேட்டு நல்லா கொஞ்சம் அரிசியை ஃபுல்லாக வெட் பண்ணிட்டு அரிசியை போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி டம் போட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்னு தெரியுது. பார்த்தாலே தெரியும் நமக்கு. அழகாக வந்திருக்கு பிரியாணி. சாதம் வடியாம அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை அப்படியே டக்குன்னு எடுத்து போய் இறக்கி பார்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்சல் பண்ணி நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்லா மக்களும் கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நம்ம ஃபவுண்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆர்ஜே ஃபிஷிங் அமேசிங் ஜோன் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கிக்கிறோம். அதுக்காக உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் மாற்றலான்னு இருக்கோம், பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்ன பேர் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள், பிளான் பண்ணி சொல்லுங்கள். நம்ம ஒரு நல்ல பேரை வச்சு நல்லா வருவோங்க மக்களே. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் சொயிட்டு சொல்கிறா போகிறோம் எப்படி டக்குன்னு பார்சல் கட்டோம். ஒரு 5 பார்சல் கட்டோம். பக்கத்து வீடு எதிர் வீடெலாம் கொடுத்தோம். கொஞ்சம் மீதி பார்சல் கட்டி நல்லா பாட்டிக்கும் புடவை பிரியாணி வச்சு அழகாக கர்த்தர் கிருபையில் நல்லா செஞ்சோம் மகளே. இதெல்லாம் கடவுளுடைய வழிநடத்தலும் உங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நல்லா செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சார் மகளே. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ மக்களே. தேங்க்யூங்க.